இப்ப பாருங்க, பில்கேட்ஸை பத்தி தெரியும் நமக்கு எல்லாருக்குமே. பில்கேட்ஸ் உலக பணக்காரர்களில் முக்கியமான ஒருவர் இல்லையா? உலக பணக்காரர்களில் ஒருத்தர் பில்கேட்ஸ். அவருடைய ஜாதகம் பாருங்க. இவருக்கு ஏதாவது யோகம் இருக்கா? சந்திரனுக்கு 2 கிரகம் இருக்கா? சந்திரனுக்கு 2 கிரகம் எதுவும் இல்லை. அப்ப என்ன யோகம் இல்ல? சுனபா யோகம் இல்லை. சந்திரனுக்கு 12 கிரகம் இல்லை. அப்ப அனபா யோகமும் இல்லை. 2, 12 ரெண்டுலயுமே கிரகம் இல்லாதனால துருதுரா யோகமும் இல்லை. எந்த யோகமும் இல்லை. ஆனா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியும், எவ்வளவு வசதியானவர். இப்ப வேற என்ன யோகம் இருக்கு? நீங்க பாருங்க, சந்திரனுக்கு ஜனனகால சந்திரனுக்கு இப்ப சந்திரன் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. சந்திரனுக்கு 6, சந்திரனுக்கு 7, சந்திரனுக்கு 8 கிரகங்கள். அதாவது 6, 7, 8 3 தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சந்திரனுக்கு 6 மட்டும் இருக்கலாம், சந்திரனுக்கு 7 மட்டும் இருக்கலாம், சந்திரனுக்கு 8 மட்டும் இருக்கலாம். அப்படி இருந்தா அந்த யோகத்துக்கு பேரு சந்திர அதியோகம். அப்ப பாருங்க, சந்திர அதியோகம்னா இப்ப குரு மட்டும் இங்க இருக்கு, வேற 7 கிரகம் இல்ல 8 கிரகம் இல்லைனாலும் அது சந்திர அதியோகம் தான். இங்க குரு இல்லை, அதாவது சிம்மம் காலியா இருக்கு, கன்னியில மட்டும் கிரகம் இருக்கு. இது என்ன ராசி? துலாம். துலாம்ல கிரகம் இல்லை. அதாவது 6, 8 காலியா இருக்கு, 7ல மட்டும் ஒரு கிரகம் இருக்கு. இதுவும் சந்திர அதியோகம் தான். அடுத்து 6 என்ற சிம்மத்திலையும் கிரகம் இல்லை, 7 கன்னியிலையும் கிரகம் இல்லை, 8 மட்டும் கிரகம் இருக்கு அப்படின்னா அதுவும் சந்திர அதியோகம் தான். இப்ப இவருக்கு பாருங்க 3 வகை சந்திர அதியோகம் இருக்கு. சந்திர அதியோகம் 1, குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். இப்ப சொன்ன வாசகத்தை கவனிங்க. குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். புதன் செவ்வாய் இருவருமே சந்திர அதியோகத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் சனி சூரியன் 3 பேர் சந்திர அதியோகத்துல இருக்காங்க. இப்ப பாருங்க, 1, 2, 3, 6 பேர் சந்திர அதியோகத்துல இருக்காங்க. சந்திரன் சந்திர அதியோகத்துல இருக்க முடியுமா? இது ஒரு முக்கியமான இது. சந்திரன் சந்திர அதியோகத்தில் இருக்க முடியாது. இந்த அதியோகம் என்ற கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு தெரியும் சந்திரன் ஏன் சந்திர அதியோகத்தில் இருக்க முடியாது. இப்போ சாதாரணமா வீட்டுக்குள்ள இருக்கோம், கொஞ்சம் வீடு நெருக்கமான பகுதியில இருக்கு, அல்லது இரவு நேரம்னு வச்சுங்க, ஒருத்தர் முகம் பளிச்சணும்னு தெரியணும்னா லைட் அவங்க முகத்துல வெளிச்சம் படணும். அப்படி வெளிச்சம் படுறதுதான் அதியோகம். இப்ப குருவின் மீது ஒளி படுகிறது, சந்திரனின் ஒளி படுகிறது, அப்ப குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். என் முகத்துல வெளிச்சம் அடிச்சதுன்னா எனக்கு அதியோகம்னு வச்சுக்கலாம்.
இப்ப அந்த டார்ச் லைட்டு அல்லது பல்பு ஏதோ ஒண்ணு போடுறோம், அந்த பல்புக்கு அதியோகம்னு ஒண்ணு வர முடியுமா? ஏன்னா அதுதான் வெளிச்சத்தையே தருது. அதுக்கு போய் அதியோகம்னு சொல்லலாமா? சந்திரனுக்கு அதியோகம் வருமா? சொல்லலாமா? சந்திரனுக்கு 6, 7, 8 இருப்பதுதான் அதியோகம். அப்போ சந்திரனுக்கு அதியோகம் வர முடியாது. அப்புறம் சூரியனுக்கு அதியோகம் இருக்க முடியாது. ஆனா சொல்லிக்கலாம், சூரியன் முன்னாடியே ஒரு லைட்டு, அது மேல இன்னொரு லைட் அடிக்குது, அதனால சூரியனுக்கு அதியோகம் சொல்லலாம். பட் சந்திரனுக்கு அதியோகம் கிடையாது. அது ஞாபகம். ராகு கேது இருள் கிரகங்கள், அது எவ்வளவு லைட் அடிச்சாலும் அதுல இருந்து வெளிச்சம் வர முடியாது. சரி, அப்போ பாருங்க, எல்லா கிரகங்களும் சந்திர அதியோகத்தில் இருக்கு. இப்போ சந்திர அதியோகம் என்றால் என்ன? ஜனனகால சந்திரனுக்கு 6, 7, 8 நிற்கும் கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் உள்ளன. இப்ப இந்த சந்திர அதியோகத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பில்கேட்ஸ் எவ்வளவு வசதியானவர். நம்ம முன்னாடி சொன்ன சுனபா யோகம், அனபா யோகம், துருதுரா யோகம்க்கு என்ன பவர் இருக்கு, இந்த அதியோகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்குன்னு பாருங்க. அடுத்து நாம சொல்லியிருக்கோம், ஒரு யோகம் என்பது யோகத்தை தரக்கூடிய கிரகங்களின் பலத்தை சார்ந்தது. யோகத்தை தரக்கூடிய கிரகத்தின் பலத்தை சார்ந்தது. இங்க யோகத்தில் சம்பந்தப்படக்கூடிய கிரகம் முதல்ல எடுத்தா சந்திரன் பிளஸ் குரு. குரு எத்தனாம் அதிபதின்னு பார்த்தோம்னா, குரு 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. 6ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் இருக்காரு. சரி, 6, 9 அதிபதி, அதாவது யோகாதிபதியா இருக்காரு. குரு யோகாதிபதியா இருக்காரு. முன்னாடியே நம்ம யோகத்தை பத்தி சொல்லும் போது நடத்தி இருக்குமா? யோகத்துல அடிப்படைகள் என்ன சொன்னோம்? லக்னாதிபதி, மத்த இதெல்லாம் யோகத்தை தருகின்ற கிரகங்கள் நன்றாக இருக்க வேண்டும். யோகத்தை அனுபவிக்கின்ற லக்ன அதிபதி நன்றாக இருக்க வேண்டும். யோகத்துக்கு சப்போர்ட் பண்ற 5, 9ஆம் அதிபதிகள் மற்றும் ஒரு கர்மா, ஏதாவது ஒரு தொழில் செய்வோம் இல்லையா, அது செஞ்சுதானே பலன் வரும். சும்மா வீட்டுல உட்கார்ந்து வர போறது இல்லை. அப்ப கர்ம அதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லி படிச்சோம். எதேச்சே இந்த ஜாதகம் டக்குன்னு போடலான்னு போட்டேன். இப்ப பாருங்க, இவரு தர்ம அதிபதியாக இருக்கிறார், 9ஆம் அதிபதியா இருக்காரு. தனகாரகன், தனகாரகன் குருதான். தனகாரகன், பணத்திற்கு காரகன் குரு. குழந்தைக்கும் காரகன் அவர் தான், தனத்திற்கும் காரகன் அவன் தான், குரு தான். இப்ப தனகாரகன் 9ஆம் அதிபதியாகி சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். 2லேயே வருமானம், பெரும் பணம்னு சொல்லுவோம் குருவை. பில்கேட்ஸோட பணம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியும். அப்போ குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார் ஒண்ணு. இன்னொன்னு பொதுவா சொல்லுவாங்க, நம்ம நடத்தும் போதே சொல்லியிருக்கோம், 2ல் குரு காரகோ பாவனாஸ்தின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர், ஒரு காரக கிரகம் பாவகத்தில் இருந்தால் அது காரகோ பாவனாஸ்தி. உதாரணத்திற்கு 5ஆம் பாவகத்தில் குரு இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்படும். 5ஆம் பாவம் என்பது குழந்தை தருகின்ற பாவகம், காரக கிரகம் குரு. அப்ப அந்த பாவகத்தில் அந்த காரக கிரகம் இருந்தால்
குழந்தை பாக்கியத்தை பாதிக்கும். இங்க இரண்டாம் பாவகம் தன பாவகம், தனகாரகன் குரு. அப்ப தன பாவத்தில் அல்லது தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு இருக்காரு. இங்க காரகோ பாவனாஸ்தி வேலை செஞ்சிருந்தா அவரு 10,000 கோடிகளுக்கு சொந்தக்காரர் ஆகியிருக்க முடியாது. நான் வகுப்புலயே சொல்லியிருந்தேன். அந்த வகுப்புக்கு யார இந்த வகுப்புல சொன்னா ஞாபகம் இருக்கா? வகுப்பில் என்ன சொல்லியிருந்தோம்? காரகோ பாவனாஸ்தி உயிர்காரகங்களுக்குத்தான் செல்லும், உயிரற்ற காரகங்களுக்கு பொருந்தாதுன்னு சொல்லியிருந்தோம். இப்ப 2இல் குரு இருப்பது காரகோ பாவனாஸ்தி ஆகாது. சரி, இப்ப குரு சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், புதன் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சுக்கிரன் சந்திர அதியோகத்தில் இருக்கார். மத்தவங்களை நான் அதிகமா சொல்லல. சனி சூரியன் செவ்வாயை அதிகமா சொல்லல. இதனுடைய பொருள் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, சந்திர அதியோகம் நன்றாக சிறப்பாக வேலை செய்வது. இப்ப நான் சொன்ன கிரகங்களுக்கு என்ன சொல்லலாம்? குரு சுக்கிரன் புதன் யாரு? சுபகிரகங்கள். சுபகிரகங்கள். குரு ஒரு சுபர், புதன் ஒரு சுபர், சுக்கிரன் ஒரு சுபர். சுபகிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்கும் பொழுது சுப பலன்கள் அதிகமாகும். அசுப கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருக்கும்போது அசுப பலன்கள் குறையும். அதனால புரிஞ்சுக்கங்க, என்ன கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இத திரும்பவும் வீடியோ இந்த இடத்துல கேளுங்க. சுப கிரகங்கள் அதியோகம்ங்கிறதே விட்டுருவோம். சந்திரனினுடைய ஒளியை வாங்கும் பொழுது சுப பலன்களை அதிகமாக தரும். அசுப கிரகங்கள் சந்திரன் ஒளியை வாங்கும் பொழுது அசுபத்தன்மை குறையும். அப்போ சனி அதனுடைய பாவம், சனி செவ்வாய் சூரியனுடைய பாவத்தன்மைகள், அது செய்யற நெகட்டிவ் விஷயங்கள்லாம் குறையும். இதுக்கு மேல பார்த்தா இவங்கெல்லாம் எந்த பாவக அதிபதி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சந்திர அதியோகத்துல சந்திரன் நிறைய செய்வாரா குறைச்சலா செய்வாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி முடிவு பண்ணலாம்? இப்ப சந்திர அதியோகம் இருக்கு, இந்த யோகத்தில் பங்கெடுக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லிட்டோம். உதாரணத்துக்கு இப்ப சந்திரன் குரு அப்படின்னா குரு அடுத்து சந்திரன், இந்த 2 பேருடைய இதை வச்சு சொல்லணும். வெங்கடேசன் பாபு ஐயா கேளுங்க, சொல்லுங்க ஐயா. சந்திரன் தேய்பிரை வளர்பிறை அந்த இதுல வந்து எதிர்பார்க்கலாமா? கரெக்ட் தான், அப்படிதான் பார்க்கணும். ஒளியினுடைய அளவை வச்சு பார்க்கணும். தேய்பிறை வளர்பிறைன்னு வச்சு பார்க்க வேண்டியதில்லை. அதுக்குதான் நான் லைட் அடிக்கிற எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ இவர் வந்து வளர்பிறையில தான் இருக்காரு, பௌர்ணமியை நோக்கி போயிட்டு இருக்காரு. வளர்பிறை சந்திரன் தான். அப்போ பௌர்ணமிக்கு அருகில் இருக்காரு. மேஷத்துக்கு வந்தா பௌர்ணமி, இப்ப பௌர்ணமி பக்கமா வந்துட்டாரு. அப்ப ஒளியின் அளவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த யோகம் அதிக பலன் தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வளர்பிறை தான் இப்ப இங்க இருக்காருன்னு வச்சுங்க. வளர்பிறையாக இருந்தாலும் சந்திரன் இங்க இருக்காரு, இப்ப என்ன ஆகும்? வளர்பிறை தான். இங்க 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு அப்பதான் ராகுவோட சேர்ந்து இருக்காரு ஐயா, அசுப கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு. ஆமா, அதனால கெடுபலனையும் தரும். வாழ்க்கை வளமுடன். ரைட்டு, அசுப கிரகத்துடன் என்பது ரைட்டு. இன்னொன்னு ஒளி கிரகங்கள்
சொல்லுங்க சொல்லுங்க. ஒளி அந்த அளவுக்கு இருக்கா சார்? கொஞ்சம் தான் இருக்கும். ஒளி இருக்காது. ரைட். ஏன்னா அப்பதான் ஜஸ்ட் ஒரு 3ஆம் பிறை 4ஆம் பிறையா இருக்கும். அதனால ஒளி குறைவாக இருக்கும். அப்புறம் வேற சந்திரன் விருச்சிகத்துல நீச்சம் சார். நீச்சம். நீச்சம். இப்ப 2 பாயிண்ட் வந்துருச்சு. இன்னொன்னு எதிர்பார்க்கிறேன். தெரியும், ஆனா தோணாது இந்த நேரத்துல. அசுப கிரகம்னு சொன்னாரு. ராகு அசுப கிரகம் தான். ஆனா சந்திரன் சூரியனுக்கு ராகு கேதுக்கும் ஒரு தொடர்பு. அசுபம் மட்டும் இல்ல, இன்னும் வேறொரு இது இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல. சார் நிழல் கிரகம் ஒளி வந்து சார் கிரகணம். அவ்வளவுதான், கிரகணம். அவங்களே அதான் சொல்ல வந்தாங்க. சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிழல் கிரகம்னு வந்துட்டாங்க. இப்ப சனி வந்து இருள் கிரகம். சனி இருள் கிரகம். இப்ப சந்திரன் சனி சேர்ந்ததுன்னா அப்பவும் பாவ கிரகத்தோட தான் சேருது. இருந்தாலும் ராகுவோட சேரும் பொழுது கிரகண தோஷம் ஆயிடுது, கிரகணம் வந்துடுது. அதனால சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் கூட இங்க ராகு வந்துட்டாருன்னா அப்போ பலன் வேற மாதிரி ஆயிடும். அது பார்த்துக்கணும். சோ இவருடைய ஜாதகத்தில் என்ன யோகம் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கு அப்படின்னு பாருங்க. வாழ்க்கை வளம்பர் இப்படி யோகங்களை வச்சுக்கலாம். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பொறுமையா பார்த்தோம்னா யோகத்துக்கு எப்படி பலன், ஏன்னா யாருக்காவது சந்திர அதியோகம் இருக்கும், அங்க வந்து பலனே இருக்காது. சார் நீங்க ஒரு ஜாதகம் போட்டீங்க, அதுல வந்து சந்திர அதியோகம், அவர் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியா இருந்தாரு, இவருக்கும் சந்திர அதியோகம் இருக்கு சார், ஆனா தினக்கூலிக்கு போறாரு, 100 நாள் வேலைக்கு போறாருன்ற மாதிரி இருக்கும். காரணம் சந்திரன் இங்க இந்த மாதிரி இடத்துல இருந்து இப்போ ஏதோ ஒரு கிரகத்தை இங்க பாக்குறாரு அப்படின்னா அதுல எந்த பிரயோஜனமும் இருக்காது. சந்திரனின் நிலையை பொறுத்து, ஒளி அளவை பொறுத்து மாறும். இப்ப பௌர்ணமியை தாண்டி வந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். உதாரணத்துக்கு ரிஷபத்துல வந்து சந்திரன் இருக்காரு, ரிஷபத்துல கேது இல்லை என்ற பட்சத்தில் அங்க சந்திரன் இருந்தாலும் தேய்பிரைன்னு எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா சூரியனுக்கு 8ல வர்றாரு, அது தேய்பிரை தான். ஆனாலும் அது தேய்பிரைன்னு எடுக்க வேண்டியதில்லை. இப்ப இந்த உதாரண ஜாதகத்துல நம்ம இப்ப பில்கேட்ஸ்னு இல்லாம வேற ஒரு ஜாதகம்னு எடுத்துக்குவோம். ராகு கேது இங்க இல்லை, இப்ப சந்திரன் இங்க வர்றாரு. பலன் குறையுமா குறையாதா? இங்கதான் பௌர்ணமி. பௌர்ணமி வந்து மேஷத்தில் சந்திரன் இருந்தால் பௌர்ணமி. அஷ்டமி வரைக்கும் இருக்கு ஐயா. சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இல்லைங்க, அஷ்டமி வரைக்குமே பவர் அந்த ஒளி வந்து இருக்கதான் செய்யும். சரி, வாழ்க வளமுடன். இருக்கும். சந்திரன் உச்சம் சார். சந்திரன் உச்சம். அப்போ முன்னைய விட இப்ப இன்னும் பலமா இருக்காரு இல்லையா? ஏன்னா அதே இது இங்க இருந்தா பௌர்ணமி, பௌர்ணமிக்கு முன்னாடி கட்டத்துல இருந்தாரு, அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்து இருக்காரு. இங்க என்ன ஒளி அளவு, அதாவது மீனத்துல என்ன ஒளி அளவு இருக்குமோ அதே ஒளி அளவு தான் ரிஷபத்திலையும் இருக்கும். ஆனா உச்சமாக இருக்கிறார். அப்ப அதை விட இவரு அந்த பில்கேட்ஸை விட இவர் அதிகமா வசதியா இருப்பாரா குறைச்சலா இருப்பாரா? அதிகமாக. அதிகமாக. அந்த சந்திரனை வச்சுக்கிட்டு யோசிச்சது கரெக்ட். சந்திரனை வச்சு இதுல பார்த்தா 6ல மட்டும்தான் கிரகம், 7 8ல இல்லையா சார்? அவ்வளவுதான் அவ்வளவுதான், அதுதான் எதிர்பார்த்தேன். அப்போ 6 மட்டும்தான், சுக்கிரன் மட்டும்தான் சந்திர அதியோகத்துல வர்றாரு. குருவும் புதனும் செவ்வாயும் சந்திர அதியோகத்தில் வரவில்லை. சந்திரன் பலமா இருக்காரு, அதாவது கொடுக்கிறவரு ஒளி வீசுறவரு பலமா இருக்காரு, ஒளிய வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்ல. சுக்கிரன் சனி மட்டும்தான் இருக்காங்க. முக்கியமா பணத்துக்கு காரகன் குருவும்
அறிவுக்கு காரகன். ஏன் அவர் வந்து கம்ப்யூட்டர் ஃபீல்டுல வந்தாரு? கம்ப்யூட்டர் ஃபீல்டுல ஏன் வந்து அவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது அவரால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புதன் அறிவு சார்ந்த சாப்ட்வேரு அந்த மாதிரி. புதன் வந்து ப்ரோக்ராமிங் அப்படி வரும். செவ்வாய் வந்து என்ஜினியரிங். ஏன்னா புதன் மட்டும் இருந்தா அது கணக்க கூட ஆடிட்டிங் கூட குறிக்கும். இங்க செவ்வாய் சேர்றதுனாலதான் என்ஜினியரிங். அப்போ அதிகபட்ச ஒளியை வாங்கினது யாரு? இங்க இருந்து வாங்கியிருந்தா ஒளியை இதுதான் அதிகமா வாங்கும், இது கொஞ்சம் குறைச்சலா வாங்கும், இது இன்னும் கொஞ்சம் குறைச்சலா வாங்கும். அதிகமாக சந்திரனின் ஒளியை வாங்கியது புதனும் செவ்வாயும் தான். செவ்வாய் என்ற என்ஜினியரிங் எந்த ஃபீல்டுலனா கம்யூனிகேஷன் என்ஜினியரிங், கம்ப்யூட்டர் என்ஜினியரிங். அந்த வகையில அவருக்கு அவ்வளவு வருமானம் கிடைத்தது.